குடும்ப அரசியலாக மாறிட்டு வருது. ஃபர்ஸ்ட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட இருந்து திரு மு.க. ஸ்டாலின், அவர்கிட்ட இருந்து திரு உதயநிதி ஸ்டாலின், அவர்கிட்ட இருந்து இப்போ இனிமதி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, அப்போ இது வந்து ஒரு அரசியல் கூட்டமைப்பா? அப்படி இல்லைன்னா ஒரு பொது கட்சியா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். இந்த 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகுதுங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் அவங்க பாலிடிக்ஸ்ல என்டர் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சப்போஸ் என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் சின்ன வயசுல என்னுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் ஏன் அதை பார்க்கணும்? வாட் ஐ ஹேவ் இன் இட்ன்ற மாதிரியே ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஜென்சி கிட்ஸோடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் ஹாவ் கான் ஹையர். கண்டிப்பா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த முறை டிவிக்கு ஆட்சி அமைச்சதுக்குமே மெயின் காரணம் இந்த ஜென்சி கிட்ஸ் தான் அப்படின்ற ஒரு பேச்சும் அங்க தட்டுப்படுது. ஒருவேளை இதை பார்த்து தான் டிஎம்கேவும் சரி நம்மளுமே அப்டேட் ஆயிக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல ஜென்சி மீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பண்ணாங்க. சரி, இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே. ஏன்னா இது வரைக்கும் கன்வென்ஷனல், அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதையே பின்பற்றி கொண்டிருந்த பல கட்சிகளுமே இல்ல இப்ப இருக்க ஜென்ரேஷன் பீப்புளுக்கோசரம் நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தாங்க. பட் இந்த ஜென்சி மீட்டை முடிஞ்ச உடனே இம்மிடியட்டா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இன்னொரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் இன்பநிதி, அதாவது உதயநிதிக்கு அப்புறமா இன்பநிதிய பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வந்து அவர் தான் ஜென்சி கிட்ஸ் கூட அதிகமா பேச போறாரு, ஏன்னா அவரும் ஒரு ஜென்சி கிட் தான் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் சோசியல் மீடியாவும் ஒரு பக்கம் தனியா போயிட்டு இருக்குது. இதை பார்க்கும்போது தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இந்த திமுக, அதாவது திராவிடர் முன்னேற்ற கழகம் என்ற கட்சி பேரறிஞர் அண்ணாவால திகால இருந்து பிரிஞ்சு வரும்போது கொள்கையில வேறுபடுறதுனால அமைக்கப்பட்ட பொது கட்சிங்க. இது எப்போ கலைஞர் கருணாநிதி கையில வந்துச்சோ அப்பத்திலிருந்தே இது வந்து ஒரு குடும்ப அரசியலா மாறிட்டு வருது. ஃபர்ஸ்ட் கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட இருந்து திரு மு.க. ஸ்டாலின், அவர்கிட்ட இருந்து திரு உதயநிதி ஸ்டாலின், அவர்கிட்ட இருந்து இப்போ இனிமதி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, அப்போ இது வந்து ஒரு அரசியல் கூட்டமைப்பா? அப்படி இல்லைன்னா ஒரு பொது கட்சியா? இது திமுக மட்டும் இல்லைங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு வியாபாரம் அல்ல, அதாவது பிசினஸ் இல்ல. நீங்க ஒரு லெகசி கிரியேட் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுடைய அடுத்த வாரிசு தான் வந்து இந்த சீட்ல உட்காரணுன்றது. இது எல்லாருக்கும் சமம். யாருக்கு அந்த ஆளுமை திறன், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதோ அவங்க எடுத்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரு சான்ஸை கிரியேட் பண்ற ஒரு கட்சி தாங்க இருக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒரு பொது பணி, அதாவது பப்ளிக்கு என்ன நம்மளால நல்லது பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொசிஷனோ இல்ல வந்து பவரோ கிடையாதுங்க. இது வந்து ஒரு பொறுப்பு. மக்கள் பிரதிநிதியா நான் மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும் என்னால அப்படின்றது தான் ஒரு அரசியலா இருக்குமே தவிர, இதுல இருந்து நான் எப்படி ஆதாயம் கிடைக்கலாம், நான் எப்படி இல்ல லாபம் அடையலான்றது ஒரு கருத்தா இருக்கக்கூடாது. அதே நேரத்துல ஒரு அரசியல்வாதியோடைய வாரிசு இன்னொரு அரசியல்வாதியா ஆகக்கூடாது அப்படின்ற கருத்தை நான் முன்வைக்கல. நான் முன்வைக்கிற கருத்து என்னன்னா, நீயும் அரசியலுக்கு வரணும்னா அதுக்கு உண்டான குவாலிட்டிஸ், அதாவது என்னென்ன பண்புகள், மனப்பான்மைகள், இதெல்லாம் நீ ப்ரூஃப் பண்ணிட்டு உள்ளவா. ரைட் ஃப்ரம் த கிராஸ் ரூட் லெவல். ஃபர்ஸ்ட் ஒரு தொண்டனாரு மக்களோட மக்களா பழகு, அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கோ, என்ன தேவையானதை புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி வர்றது ஒரு விதம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெப்யூட்டிசம். என்னுடைய பையன் தான் அடுத்த ஆட்சியில் உட்காரணும், என்னுடைய மாமா தான் அடுத்த ஆட்சியில் உட்காரணும், என்னுடைய மச்சான் தான் அடுத்த ஆட்சியில் இருக்கணும் அப்படின்ற ஒரு குடும்ப அரசியலுக்குள்ள போனோம்னா கண்டிப்பா நம்மளுடைய தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி முன்னேறவே முன்னேறாது. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு நீங்களும் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.